தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அழைப்பை பெற்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவங்க சொன்ன இடத்துல சொல்கிற தேசத்துக்கு போய் அவருடைய ஊழியத்தை செய்யணும், சித்தத்தை செய்யணும். செய்யாமல் முடங்கி ஒரு இடத்துல இருந்தால் உங்கள் நிமித்தமாக சபைக்குள்ளேயும் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பாக நினச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ சித்தம் செய்ய வேண்டிய ஒரு நபர் கண்டிப்பாக தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் கூட ஒரு ஊழியர்கள் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களாக நான் வரங்கள்னால் வல்லமையினால் மற்ற காரியங்களால் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். அப்போ அந்த அந்நிய பாஷை வியாக்கியான வரம் ஒரு பிரதர் மூலிமா அவங்க மூலிமா பெரிய காரியமாக அது கிஃப்டாக அந்த அதுக்கு அடுத்தடுத்த வரங்களில் அவங்களே அந்நிய பாஷைக்கு அவங்க வியாப்புக்கான வரம் கொடுப்பாங்க. நான் அந்த சகோதரி கேரளாவிலேருந்து வந்த அந்த சகோதரி அவங்க பேசுகிற மொழிக்கு நான் வியாக்கியான வரம் என் மூலிமா கொடுக்கப்பட்டது. அது மாதிரி நிறையா பேர் இப்படி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தும் வெளியில் அந்த அவர் சொன்ன காரியங்களை என்னை செய்ய சொல்கிறாங்க. சபையை விட்டுட்டு வானெல்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் அதே நேரம் சபை ஐக்கியம் இருக்கணும். ஆனால் அவர் சொல்கிற சித்தத்தை நான் செய்யணும். இதுதான் ஆண்டவர் சொன்னது. அப்போ நம்மளுடைய ஆத்மாவுக்கும் உத்தரவாதம் வேணும். அது இல்லாமல் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போய் நின்றுக்கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு சபை இருக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு சபை ஊழியர் இருக்கணும். இல்லாமல் நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போய் செய்யக்கூடாது. அல்ல ஒருவேளை நீங்கள் சபையை வச்சு நடத்துகிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் உங்களுக்காக ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் என்னை எந்தெந்த வார்த்தைகள் மூலியமெல்லாம் ஆண்டவர் எச்சரித்தார்னா, நோவாவினுடைய பேழை உலகம் முழுவதும் பேர் ஆபத்து தண்ணீரினால் தத்தளித்த போது அவருடைய பேழை மாத்திரம் தண்ணீரில் மிதந்து சென்றது. அவருடைய குடும்பமும் அவர் ஆண்டவர் அனுமதித்த மிருகங்களும் ஊர்வன பரப்பன இவைகளை மட்டும் சமாதானமாக அதில் மிதந்து போய்கிட்டே இருக்குது. அந்த பேழையில் அந்த நோவா உருவாக்கின பேழையில் அவங்க குடும்பம் 8 பேரும் மற்ற மிருகங்கள் எல்லாம் ஊர்வன பரப்பன எல்லாமே அதில் மிதந்து போய்க்கிருக்கு. அங்கே சமாதானம் இருந்தது. அந்த பேழைக்கு அடையாளமாக சபையை சொல்கிறாங்க. சபையை சொல்லி அதை வியாக்கியானம் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து நடத்துகிறாங்க. அதே நேரம் நீங்கள் இருக்கிற அதே பேழை உங்கள் நிமித்தமாக போராட்டமும் பிரச்சனையும் எல்லாம் ஆயிடக்கூடாது. யார்? யோனாவு நிமித்தம் போகிறார். யோனா ஒரு பேழையில் போனார். தர்ஷிஸுக்கு நினிவேக்கு போச்சுன்னா தர்ஷிஸ் கப்பலில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டார். இப்போ அப்படி உட்கார்ந்தபோது அவர் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் உட்கார்ந்தபோது அந்த கப்பல் முழுவதும் ஒன்று சேதப்படும்படியாக அந்த கப்பல் முழுவதும் அலக்களிக்கப்பட்டு அங்கே உள்ள எல்லாரும் உயிர் தப்பிச்சா போகுதுன்ற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கத்தி கதறாங்க. அப்போ இவர் அவங்கவுங்க தெய்வங்களை வணங்குங்க அப்படின்னு சொன்னபோது அவரை சொல்கிறாரு, இந்த பிரச்சனையும் இந்த உபத்திரம் இந்த காரியங்களெல்லாம் என்னால் தான் வருது, என்னை தூக்கி கீழே போடுங்கன்றாரு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ கூட வர்ற ஒரு பையனை நம்மளே கொள்றதா அப்படின்றது மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிங்கும் முதல்ல சீட்டு போட்டால் கடைசியில் யோனா பேரில் தான் விழுது. அப்போ அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க. மீன் ஒரு திமிங்களை அவரை முழுங்கிக்கிடுச்சு. அவர் மீனினுடைய வயிற்றில் 3 நாள் இருந்து அப்புறம் நினிவே பட்டணத்தில் போய் கக்குனவனையும் அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறார். இது நடந்த பைபிளில் நடந்த நினிவே பட்டணத்துக்கு நடந்த உண்மை. அந்த பட்டணத்தில் போய் அந்த யோனா தீர்க்கதரிசி அங்கே சொன்னபோது அங்குள்ள ராஜா முதல் மிருகம் வரை எல்லாமே உபவாசித்து ரெட்டுடித்திருந்ததுனால் அந்த பட்டணம் அன்று அழிக்கப்படவில்லை. அது மாதிரி தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அழைப்பை பெற்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவங்க சொன்ன இடத்துல சொல்கிற தேசத்துக்கு போய் அவருடைய ஊழியத்தை செய்யணும், சித்தத்தை செய்யணும். செய்யாமல் முடங்கி ஒரு இடத்துல இருந்தால் உங்கள் நிமித்தமாக சபைக்குள்ளேயும் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரும், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும், எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பாக நினச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ சித்தம் செய்ய வேண்டிய ஒரு நபர் கண்டிப்பாக தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இப்போ அப்படி இருக்கும் போதில் ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஆனால் மடான்னு உடனே போய் ஓடிடக்கூடாது. அப்போ நான் திட்டமும் தெளிவான வார்த்தைகள், திட்டமும் தெளிவான தரிசனங்கள், திட்டமும் தெளிவான ஊழியக்காரருடைய அந்த உபதேசமும் அவருடைய ஆலோசனையும் இல்லாமல் எந்த காரியமும் செய்யக்கூடாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இப்போ அப்படி இருக்கும் போதில் எனக்கு வேத வசனங்களை பற்றி தெரியாது, வரங்களை பற்றி தெரியாது, எது எப்போ நடந்தது, பழைய ஏற்பாடு எப்போ நடந்தது, புதிய ஏற்பாடு எப்போ நடந்தது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்னன்றதெல்லாம்
நல்லா கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நம்மளை வெளியில் வந்து இந்த காரியங்களை செய்ய சொல்கிறாரு. நான் போகிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, சில மற்ற மத நண்பர்களோ இல்லை வேறு யாராவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலை. போகிறோம், இவங்க இதெல்லாம் பண்ணுறோம், ஆனால் சரியான போதனையோ சரியான காரியங்களோ என்னால் கொடுக்க முடியாது. அவங்க இருக்கிற அளவுக்கு நமக்கு இருக்க முடியாது. என்ன செய்யறது இல்லைன்னு யோசனை பண்ணிக்கிறப்ப அந்த ஊழியக்கார் மாதிரி இன்னொரு ஊழியக்கார் வர்றார். அந்த இன்னொரு ஊழியக்கார் வந்து என்னென்னா, பிசாசு விரட்டுற வல்லமை படைத்தவர். பிசாசு விரட்டுற வல்லமை. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரத்துலேருந்து, இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் உயிரோடு இல்லை, அதனால் அவருடைய பேரை கூட நான் சொல்ல முடியும், ஆனால் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணார், அங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார், அந்த ஊழியராக அங்கே நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது எனக்கு என்ன நடந்தது, அந்த சமயத்தில் அந்த பிரதர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாருன்றதை சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னென்னா, அப்போ எனக்கு நான் மெடிக்கல் ரெப் வேலை பார்க்குறேன், டெய்லரிங் வேலை என்ன செய்யப்படல, பார்க்க முடியாமல் அதை எடுத்துட்டேன். முழு நேரமாக நான் மெடிக்கல் ரெப்பாக போயிட்டு வந்துருக்கிறேன். எனக்கு டைங்கள் கிடைக்கும். காலையிலேயே கிட்டத்தட்ட எல்லா கால்ஸையும் முடிச்சு ஈவினிங் ஒரு 2 கால்ஸ் லோக்கலில் பார்த்துட்டு இருந்துக்குவேன். அதே மாதிரி ஒருவேளை காலையிலேயே வந்து காலையில் ஒரு 2 லோக்கலில் பார்த்துட்டு மற்ற வெளியில் போய் பார்க்குறோம்லாம் ஈவினிங் பிறகு பார்த்து நம்ம இஷ்டப்படி அது போய்க்கலாம். மெடிக்கல் ரெப் வேலை அந்த மாதிரி ஒரு சௌரியமான வேலையாக இருந்தது. அது எனக்கு ஊழியத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்போ நான் அந்த மாதிரி இருந்த போதில் எனக்கு நேரம் கிடைச்ச போதெல்லாம் அந்த சகோதரன் என்ன பண்ணாங்க, என்னைய ஊழியத்திற்கு கூடயே அழைச்சிட்டு போவாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் ஊழியத்துக்கு போவாங்க. அங்கெல்லாம் சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க, போராட்டங்களை சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்ச பிரச்சனைகள் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல அங்கே என்னை கூட்டிகிட்டே போனார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டேன், அவர் என்னென்னலாம் செஞ்சார், என்னென்னலாம் சொன்னார், அது எனக்கு எப்படி அது பிரயோஜனமாக இருந்தது நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.